அவர்களே, சொல்ல போன ரஷ்யால இன்றைய இந்த ஆட்சியாளர்கள் இவர்களது திட்டங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் பிந்தைய வரலாறுகளை தழுவிய ஒரு திட்டங்கள். ரஷ்யாவில் இதே நடைமுறை இருந்தது. அன்றைக்கு இருந்த ரஷ்யா கம்யூனிஸ்ட் ஆட்சி, இரும்பு கரம் கொண்டு மக்களை அடக்குகிற ஆட்சி. எந்த மதத்தவர்களும் தங்களது மதத்தை பின்பற்ற முடியாது. முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்துவராகட்டும், கடவுள் மறுப்பு நாத்திக கொள்கை கம்யூனிஸ்ட் ரஷ்யா. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல் பெரும் சித்திரவதைகளுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மனித சமுதாயம். அந்த காலத்து நடைமுறையை சொல்றாங்க. ரஷ்யா கம்யூனிஸ்ட் ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, அதாவது அன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்கள், சிறுபான்மை முஸ்லீம்கள் பள்ளிகளில் அல்லாஹ்வை வணங்க வேண்டுமானால், அவர்கள் இறைவனை தொழ வேண்டுமானால் பள்ளிக்கு டாக்ஸ், பள்ளிக்கு வரி கட்ட வேண்டும். இப்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு திட்டங்கள், பள்ளிக்கு டாக்ஸ். இப்ப மகல்லாசைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆளு கொஞ்சமா தொகையை போட்டு டாக்ஸ் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. சில காலங்கள் கடந்தது. இப்ப அந்த கம்யூனிஸ்டுகள் யோசித்தார்கள், இவ்வளவு ஒரு பெரும் சுமையை வரியாக நாம் அவர்கள் முதுகில் வைக்கிற போது கூட அவங்க கட்டுறாங்களே, இப்ப பொருளாதாரம் நிறைய இருக்கிறது என்று கணித்தவர்களாய், அடுத்து தொழுகையாளிகளுக்கு டாக்ஸ். நீ பள்ளிக்கு வந்து தொழுவணும் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் கட்டணும். நீ பள்ளிக்கு வர்றேன்னு சொன்னா டாக்ஸ் கட்டிட்டு தொழுகணும். அப்ப சுமைக்கு மேல் சுமையாக ஒரு பெரும் சுமையை சுமந்துகிற போது சில நாட்களுக்கு பின்னால் வரி ஏன் கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்ட முடியாத நிலைக்கு முஸ்லிம்கள் வருகிற போது வீடுகளிலேயே தொழுது கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வருவார். இப்படியே அடுத்தடுத்து வீடுகளில் தொழுகை தனித்தனியாக அல்லது குடும்பத்துல ஜமாத்தாக. இப்ப நிறைய பள்ளிகள் காலியாக கிடக்கிற ஒரு சூழ்நிலை. பள்ளிகளில் வணங்குவதற்கு நபர் கிடையாது. காரணம் அநியாய வரி. இப்ப இன்றைய RSS போல அங்கிருந்த சில ஆசாமிகள், இப்ப அரசாங்கத்துக்கு தகவல், இவ்வளவு பள்ளிகள் காலியாக இருக்கிறது, வணங்குவதற்கு ஆள் கிடையாது, சும்மா போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் படையெடுத்து வந்ததை போல பள்ளிகளில் அதை கைப்பற்றி அநியாயமாக பள்ளிகளை கிளப்புகளாக, அசிங்க நடனங்கள் ஆடுகிற இடங்களாக, மது குடிக்கிற இடங்களாக, சில பள்ளிகளை இடித்து தரைமாற்றம் ஆக்குகிற நிகழ்வுகள் எல்லாம் கூட அந்த நாடுகளில் நடந்தது. கண்ணிமிக்கவர்களே, அது போன்ற முதலில் அவர்கள் கையில் எடுத்தது வக்ஃப் என்கிற இந்த சட்டம். வக்ஃபுடைய சட்டத்தை கடுமை காட்டி அடுத்தடுத்து அவர்கள் செய்த திருத்தங்கள் ரஷ்யாவில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. முஸ்லிம்கள் சொல்லனா சித்திரவதைக்கு உள்ளானார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த சட்டங்கள் வீரியமாக எதிர்க்கப்பட வேண்டும்.